Welcome to all. This video is for SSC aspirant. So SSC லேந்து நமக்கு notification release பண்ணிருக்காங்க. So என்ன எக்ஸாம்க்கான notification பார்த்தனா CHSL கான notification வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. So அந்த notification detail என்னன்னு பார்க்கலாம். இந்த CHSL எக்ஸாம்க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்போ ஓபன் ஆகும்னு சொல்லிருக்காங்களா? ஜூன் 23 ஓபன் ஆகும்னு சொல்லிருக்காங்க. and அதுக்கான லாஸ்ட் டேட் வந்து என்னன்னு சொல்லிருக்காங்கன்னா ஜூலை 18 வந்து சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? So ஆன்லைன் ஃபீ பேமெண்ட்கான லாஸ்ட் டேட் என்ன சொல்லிருக்காங்க அப்படினா ஜூலை 19 சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல உள்ள கரெக்ஷன்ஸ் எதுவும் நம்ம பண்ணனும்னா அதுக்கான விண்டோஸ் வந்து எப்போ ஓபன் ஆகும்னு சொல்லிருக்காங்க அப்படினா ஜூலை 23 ஓபன் ஆகும்னு சொல்லிருக்காங்க. 23 ல இருந்து 24 வரைக்கும் இந்த கரெக்ஷன் ஃபார்ம்கான விண்டோ வந்து ஓபன் ஆயிருக்குன்னு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த டயர் 1 அதாவது இந்த CHSL க்கு வந்து ரெண்டு ஃபேஸா வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. டயர் 1 and டயர் 2. டயர் 1 கான எக்ஸாமினேஷன் டேட் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படினா ஆகஸ்ட் 18 கண்டக்ட் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. and டயர் 2 வந்து எதை பேஸ் பண்ணிருக்குனா ரெண்டுமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான். அது வந்து எப்ப கண்டக்ட் பண்ண போறன்னு சொல்லிருக்காங்கன்னா February or March. February ல இருந்து மார்ச்க்குள்ள இந்த டயர் 2 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்க்கான வேகன்சிஸ் பார்த்தலாம் 3131. சோ டென்டேட்டிவ் வேகன்சி தான் சொல்லிருக்காங்க. சோ இது வேகன்சி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க எதுல போய் நீங்க அப்ளை பண்ணனும்னா https://ssc.government.in இந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்ல அப்படினா மை SSCங்கிற ஆப் இருக்குது. சோ அந்த ஆப் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படினா லைவ் போட்டோஸ் நம்ம அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஆப்ல போய் நீங்க ஈஸியா அப்ளை பண்ணிட்டு ஒன்ஸ் நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படினா உங்களோட டாக்குமெண்ட் வந்து எதுல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்னா இந்த லிங்க் மூலமா நீங்க டாக்குமெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணி அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த எக்ஸாம்க்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பாருங்க. So DO data entry operator அதுல grade A ல Ministry of Consumer Foods Consumer Affairs Food and Public Distribution Ministry of Culture இந்த மினிஸ்ட்ரி கீழ வரணும் அப்படினா எல்லாத்துக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 12th தான். பட் இந்த மினிஸ்ட்ரி கீழ இருக்க குவாலிஃபிகேஷனுக்கு வந்து 12th ல நமக்கு மேக்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்திருந்தா அப்படினா இந்த DO ல இந்த மினிஸ்ட்ரி கீழ நமக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ அதே இது LDC or JSA இல்ல DO ல grade A அததான் அதாவது இந்த மினிஸ்ட்ரிஸ் போக ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்ல அந்த மினிஸ்ட்ரிஸ் போக மத்த நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கும் நிறைய மினிஸ்ட்ரிஸ் கீழ இருக்கும். சோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தா நம்ம ஜஸ்ட் 12th மட்டும் நம்ம முடிச்சிருந்தா போதும். அதுக்கான மேக்ஸ் கம்பல்சரி சொல்லவே இல்ல. ஓகேங்களா? இந்த மினிஸ்ட்ரிஸ்க்கு அண்டர் இந்த மினிஸ்ட்ரிஸ் மட்டும் நமக்கு என்ன தேவை அப்படினா மேத்தமேட்டிக்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம 12th ல ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருந்திருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்க்கான ஏஜ் லிமிட் நம்ம பார்த்தோம்னா so 18 to 27 years உள்ளவங்க இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது 2/1/1999 இதுக்கு earlier-ஆ பிறந்திருக்கவும் கூடாது and 1/1/2008 இதுக்கு அப்புறம் பிறந்திருக்கவும் கூடாது. ஓகேங்களா? இந்த in between yearsல இருக்கவங்க கண்டிப்பா வந்து இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து 18 to 27 years சொல்லிருக்காங்க. and next ஏஜ் ரிலாக்சேஷன் சொல்லிருக்காங்க. so SC ST கேட்டகரியா இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து 5 years சொல்லிருக்காங்க. அதே OBC இருந்தா உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் 3 years சொல்லிருக்காங்க. so 27 years இருந்தா OBC னா 30 years வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். SC ST னா நமக்கு வந்து 27 years இருந்துச்சுனா 32 வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் PWBD அந்த மாதிரி पर्सनஸ் வந்து எவ்வளவு ஏஜ் ரிலாக்சேஷன் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 10 years சொல்லிருக்காங்க. அதே PWD OBC கேட்டகரியா இருந்தாங்கன்னா 13 years வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க. அதே PWBD வந்து SC ST கேட்டகரியா இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து 15 years சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? and ex serviceman and defense personnel அதுக்கு ஏத்த மாதிரி வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்க்கான அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தனா so 100 rupees வந்து சொல்லிருக்காங்க. so 100 rupees for all candidates. ஓகேங்களா? and exception வந்து கொடுத்திருக்காங்க. so யாருக்கெல்லாம் எக்ஸம்ஷன் அப்படினு பார்த்தனா women candidates and SC ST கேட்டகரியா so இந்த पर्सनஸ் and benchmark disabilities இருக்கவங்க ex serviceman இவங்க எல்லாத்துக்குமே என்ன பண்ணாங்கன்னா ஃபீஸ் எக்ஸம்ஷன் வந்து சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்க்கான பேட்டர்ன் டயர் 1 கான பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் அப்படினா so இங்கிலீஷ் சோ டோட்டலா எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குனா 4 செக்ஷன்ஸ் இருக்கும். சோ அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தா இங்கிலீஷ் லாங்குவேஜ். சோ இதுல 25 क्वेश्चंस கேட்பாங்க 50 மார்க்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். சோ இதுலயும் பாத்தீங்கன்னா 25 क्वेश्चंस கேட்பாங்க ஃபார் 50 மார்க்ஸ் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் தேர்ட் பார்ட் பார்த்தா குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட். இதுல வந்து ஆப்டிட்யூட் எதை பேஸ் பண்ணி இருக்குனா பேசிக் அரித்மெடிக் ஸ்கில் மட்டும் தான் அவங்க கேட்டிருக்காங்க. சோ இதுல எத்தனை क्वेश्चंस இருக்குனா 25 क्वेश्चंस and 50 மார்க்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் லாஸ்டா பாத்தீங்கன்னா லாஸ்ட் செக்ஷன் வந்து என்னன்னா ஜெனரல் அவேர்னஸ் இருக்கும். சோ இதுல எத்தனை क्वेश्चंस இருக்குனா 25 क्वेश्चंस ஃபார் 50 மார்க்ஸ். ஓகேங்களா? சோ ஓவரால் டைம் டியூரேஷன் பார்த்தனா 60 minutes ஃபார் எல்லா पर्सनக்குமே எவ்வளவு டைம் மினிட்ஸ்னா 60 minutes and ஃபார் கேண்டிடேட் ஸ்கிரைப் யூஸ் பண்ணுவாங்கல சோ அவங்களுக்கு வந்து எத்தனை மினிட்ஸ்னா 80 minutes. ஓகேங்களா? சோ எக்ஸ்ட்ரா 20 minutes வந்து ஸ்கிரைப் யூஸ் பண்ற पर्सनக்கு. ஒன்ஸ் டயர் 1 நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படினா டயர் 2 இருக்கும். ஓகேங்களா? சோ கொடுத்திருக்க டைம்க்குள்ள அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிருங்க. சோ லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. சர்வர் வந்து பிஸி ஆயிடும். ஓகேங்களா? Thank you.